சீறி பாயிர கங்கை நதி இன்னொரு ஆச்சரியம். ஆனா இந்த கங்கை தூரத்துல இருந்தோ பக்கத்துல இருந்தோ பார்க்கும்போது சலசலப்பே இல்லாம அமைதியா போற மாதிரி தான் தெரியும். ஆனா கங்கைக்குள்ள இறங்கும் போதுதான் கங்கையோட வேகத்தையும் சீற்றத்தையும் புரிஞ்சுக்க முடியும். கங்கா ஸ்நானம் செய்யறவங்க கங்கையில பாதுகாப்பா இறங்கணும்னு இரும்பு சங்கிலிகள் கோர்த்து வச்சிருக்காங்க. சுற்றுலா தலமான ரிஷிகேஷ்ல கங்கை நதிய அவ்வளவு சுத்தமா பேணி பாதுகாக்கிறாங்க அந்த மக்கள். வர சுற்றுலா பயணிகளும் அதே சுத்தத்தை தான் பின்பற்றணும் அப்படிங்கறது அங்க எழுதப்படாத முக்கிய விதி. ராமாயணத்துல ராவணனை வதம் செஞ்சதுக்கு அப்புறமா ராமரும் லக்ஷ்மணரும் இங்க வந்து தவம் செஞ்சாங்க. சீதா தேவியும் இங்கதான் இருந்தாங்க அப்படிங்கறதுக்கான ஐதீக நம்பிக்கையில தான் இங்க 1000 ஆண்டு பழமையான லக்ஷ்மண் கோவிலும் அமைஞ்சிருக்கு. ராமன் ஜூலா, லக்ஷ்மண் ஜூலா, ஜானகி ஜூலான்னு தொங்கு பாலங்கள் கங்கை நதியோட இந்த கரையும் அந்த கரையும் இணைக்கிற மாதிரி அழகா கட்டியிருக்காங்க. ஆற்றுக்கு நடுவுல எந்த ஒரு தூண் அமைப்புகளும் இல்லாம இந்த தொங்கு பாலம் ரொம்ப விசேஷமா அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தொங்கு பாலத்துல இருசக்கர வாகனத்துல தான் போக முடியும். போகிறதுக்கு ஒரு பாதை, வரதுக்கு ஒரு பாதை, நடுவுல பாதசாரிகள் நடக்கிறதுக்குன்னு 3 பிரிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமா கங்கை நதிக்கரையோரமா கங்கா ஆரத்தி வருஷத்துல 365 நாட்களும் ரொம்ப சிறப்பா நடக்கும். தீப ஒளியில பளபளக்கிற கங்கைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது பார்க்கணுங்க.